பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். சத்தமா என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலோ உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலோ உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு? அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு? அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். உடைந்திட்டாலோ உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலோ உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன்.
சத்தமா என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடே. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க இயேசு என் கூட தான் இருக்கிறார்? சொல்லுங்க, வாயத்திறந்து. இயேசு எங்க இருக்கிறாரு? என்ன காத்தடிக்கட்டும், கொந்தளிப்பு வரட்டும், அது நடுவே பயப்படாதே, திடன் கொள், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்ற ஒரு சத்தம் எனக்கு கேட்கும். எத்தனை பேருக்கு கேட்கும் நம்புறீங்க? நம்ம வாழ்க்கையில காத்தடிக்கலையா? கடல் கொந்தளிக்கலையா? எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு பாஸ்டர் லைஃப் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? காத்து அடிக்குது, கொந்தளிப்பு உண்டாகுது. ஆனா கர்த்தர் வாழ்க்கையை ஸ்மூத் ஆக்குறார். ஏன்னா அவர் நமக்கு நடுவே நின்று ஒன்னு சொல்றார், நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளக்கூடிய விதத்துல எல்லா கொந்தளிப்பின் நடுவிலும் அவர் எனக்கு முன் நின்று எல்லாத்தையும் அமைதியாக்குறார் பாருங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் அமர்ந்திருந்து நீர் தேவன் என்று நான் பார்ப்பேன். ஏன்னா கொந்தளிப்பெல்லாம் உம்மால தான் அடக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கொந்தளிப்பு என்ன, காற்று அடிக்கிறது, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற காரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நம்மகிட்ட கிடையாது. ஆனா நம்மோடு கூட ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தராக இருக்கிறார், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறார். சொல்லுங்க வாயத்திறந்து, நான் என்னோடு இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லா கொந்தளிப்பையும் காற்றை என்ன பண்ணுகிறாரு? அடக்கி ஆளுகிறார். எங்கெங்க காத்து அமைதிப்படுத்தணுமோ உங்க வாழ்க்கையில காத்து அமைதிப்படுத்துவார், கொந்தளிப்பு அமைதிப்படுத்தணுமோ அமைதிப்படுத்துவார். சில நேரம் முட்கள் குத்துதா, சில வேதனைகள், சில நெருக்கடி நம்மளை அப்படியே முள்ளு மாதிரி குத்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அக்கினியில் நடக்கிறது போல இருக்கும். ஆனா பயப்படாம திடன் கொள்ளக்கூடிய வேலையை அந்த குத்துற நேரத்தில் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அங்கதான் சொல்ற, உன் பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் பலவீனத்திலே இருக்க விடல, ஆனா அந்த பலவீனத்தை மேற்கொள்ள தேவ கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு தேவ சமூகத்துல அதெல்லாம் எண்ணி பார்த்து கொண்டாடுறேன். எத்தனை பேர் அதை நினைத்து ஆண்டவருக்குள்ள கொண்டாடுகிறீர்கள்? என்ன, கர்த்தர் என்ன கைவிடல, கர்த்தர் என்ன விட்டு தூரமா இல்லை, இந்த இயேசு என்னோட கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இந்த இயேசு என்னோட கூடவே இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால நான் கொண்டாட முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? இயேசு என்னோட இருக்கிறதுனால நான் கொண்டாடுவதற்கு 100%, 1000% எனக்கு வாய்ப்பு இருக்கு. என் கொண்டாட்டத்தை கெடுக்க பிசாசு முள்ள குத்துறான், காத்தடிக்க வைக்கிறான், என்ன கடல் கொந்தளிக்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்துறான். ஆனா இயேசு கூட இருந்து என்ன உன்னை பார்க்க வைக்கிறார். அவர் செய்கிற அற்புதத்தெல்லாம் என்னை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவனை நம்புகிற பிள்ளையா கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படி நடத்திட்டு வந்திருக்கிறாரா? ஏன்னா இந்த ஜனவரி ஆரம்பிச்சு இப்போ ஏப்ரல் மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துடுற. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோட இருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என்னோட இருக்கிறார்? இருக்கிறனால தான் இத்தனை பிரச்சனைகளும் நம்ம தாண்டி இன்னைக்கு மேல நிக்கிறோம் பாருங்க. ஏன்னா இயேசு நம்மளை ஒருபோதும் வெட்கமடைய அவர் விடுவதே இல்லை. கரம் தட்டி இந்த இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென் சொல்லி இயேசுவை கொண்டாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம்.
கவலைகள் மறந்து நாம் எத்தனை பேர் சொல்றீங்க? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம் சத்தமாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில். ஆகவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. இயேசு உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் சத்தமா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும்
தட்டி இயேசுவை நல்ல ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கொண்டாட வேண்டிய ஒரு இயேசு தான். இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கிற நம்ம கொண்டாடணுங்க. எதையோ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை ஒன்ன யோசிக்கிறார், எப்படி என் பிள்ளை சொங்கி போய் வர பிள்ளைய சந்தோஷமாகுது என்ன பண்ணலாம்? உலகம் நம்மளை சொங்க வைக்குது. என்ன கவலைகள், பாரங்கள் இதெல்லாம் போட்டு மேலே வந்து உட்காரும் போது வாழ்க்கை மலர்றது இல்லை, வாழ்க்கை துவண்டு போகுது. துவண்டு போய் வர என்ன மகிழ்ச்சி ஆக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல தேவனுக்கு நல்ல கரந்தட்டி இந்த காலையில் எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? உங்களை மகிழ்ச்சி ஆக்கிறதுல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அது இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, உங்களை எப்படி நாள்தோறும் நல்லா ஆக்கலான்றத தேவன் மனதில் கொண்டு வேலை செய்கிறார். அதுதான் சபை. இப்படி கர்த்தரை பாடுறோம், உட்காந்து கொஞ்ச நேரத்தில் வசனத்தை கேட்க போறோம். இதெல்லாம் எதுக்கு? கர்த்தர் நம்மளை நல்லா ஆக்க முடியும், நல்லா வாழ முடியும், நல்ல காரியங்களை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். நம்பிக்கையெல்லாம் பாருங்க, மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு தடையை பார்த்தோன்னா வாழ்க்கையில சோறு வந்துடும். சோறு வந்தவன நம்பிக்கை இழக்கிறான். நம்பிக்கை இழந்த உடனே வாழ்க்கையில நினைக்கிறதெல்லாம் இதெல்லாம் இனிமே நடக்காது, இதுக்கெல்லாம் நம்ம பாத்திரவான் இல்லை, இதெல்லாம் நம்மளை கொண்டு கடவுள் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் குறித்து கேட்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒன்று நம்ம உறுதியாக வைக்கணும். எத்தனை தடை வந்தாலும் என்னை மறுபடியும் எழுந்து நிமிந்து நிற்க வச்சு என்னை கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு தேவன் என் கூட இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் என்னை விடவே மாட்டார். சோர்ந்து போய் இருக்க விட மாட்டார். பக்கத்தில் சொல்லுவோம், சோர்ந்து போயிருக்க. ஒருவேளை முதல் 6வது நாள் நீங்க அப்படி ஒரு மாதிரியான இருக்கலாம். காலையில் எழும்பின உடனே மகிழ்ச்சி நம்மளை நிரப்பணும். கையை வாங்கி சொல்லுங்க, உம்முடைய மகிழ்ச்சியினால் என்ன நிரப்ப ஆண்டவரே. உலகம் கொடுக்குற சந்தோஷம் இல்லை, உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை. இயேசு சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன், என் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்குறேன். இயேசு சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன்றாரு. என்ன மாதிரி இயேசு பாருங்க, நம்ம ஆராதிக்கிற இயேசு. உலகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டா இவன் ரொம்ப சந்தோஷமாகறான், இவன் சந்தோஷத்தை எப்படி எடுக்கலான்னு பார்க்குறான். வீட்டிலே கொஞ்சம் நல்லா சிரிச்சு கிரிச்சு பேசினா பிசாசு எங்கேயா பூந்து இருக்கிற கொஞ்சம் சிரிப்புகிறோம். சிரிக்கிறதே அபூர்வம் சிலர்லாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வீட்டில் சிரிப்பு வர்றதே பெரிய அபூர்வம். சிலருக்கெல்லாம் காமெடி பார்த்தா தான் சிரிப்பு வரும், வீட்டில் இருக்கிற மூஞ்சை பார்த்தா சிரிப்பே வராது. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இயேசுநாதர் கொண்டு வருமா. அந்த மகிழ்ச்சியில் இருக்குமா, அந்த மகிழ்ச்சியை எப்படி எடுக்கலாம்? ஆனா இயேசு உங்களோட கூட இருக்கிறவர். இங்க வந்து நம்ம ஆராதிக்கும் போது மாத்திரம் நம்ம கூட இல்லை, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் அவர் என் கூட வருகிறாரு, வந்து உன்னை பண்றாரு. அவருடைய சந்தோஷத்தினால நான் நிரம்பணும், என் இருதயத்தை நிரப்பணும், என் வாழ்க்கையை நிரப்பணும்னு எண்ணம் கொண்டு என்னை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள திடப்படுத்துறாரு. இன்னைக்கு என்ன சோர்வோடு என்ன கவலைகளோடு நீங்க வந்திருந்தாலும் உன்னை நம்புங்க, உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அமைதியா இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தர் உங்களுக்காக வல்லமையாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. எத்தனை பேர் இந்த நல்ல தேவனை, இவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்துகிற தேவன், எத்தனை பேர் கரம் உயர்த்தி இயேசுவே உம்முடைய சந்தோஷத்தினால, உம்முடைய சமாதானத்தினால, உம்முடைய மகிமையான பிரசனத்தினால எங்களை நிரப்பி வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற தேவனே, உம்மை எண்ணி எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடி
எல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. மண்பால் நிறையுதே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. வலுவாமல் காத்திட்ட தேவனே
என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளதற்கும் துதிப்பேன் உன்னத இயேசுவை, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீரே எங்களுக்கு எல்லாமாய் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை சொல்லி உயர்த்துகிறோம். We worship you, Lord. Thank you, Lord. எல்லாம் நீதானே இயேசு ராஜனே. நல்ல சத்தம். எத்தனை பேருக்கு இயேசு எல்லாமா இருக்கிறாரா? இதான் நிஜம் ஆண்டவரே. எல்லாம் நீதானே இயேசு ராஜனே, எல்லாம் நீதானே இயேசு ராஜனே, எல்லாம் நீதானே இயேசு ராஜனே. என் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எல்லாம் ராஜனே, உதவி நீதானே, ஒத்தாசை நீதானே, உதவி நீதானே, எங்கள் ஒத்தாசை நீதானே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன் இயேசு ராஜனே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன் இயேசு ராஜனே. எல்லாம் நீதானே. ஒரு சத்தம் எழும்பட்டும். இயேசு ராஜன், எல்லாம் நீதானே இயேசு ராஜனே. எதிர்காலம் நீர்தானே, எதிர்பார்ப்பும் நீர்தானே, எதிர்காலம் நீர்தானே,
கைகளை உயர்த்தி உம்மைத்தான் உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீதானே. 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 இயேசு சத்தமா சொல்லுங்க, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இயேசு ராஜனே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுடைய எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான், எங்க எதிர்காலம் நீங்க தான். நாளைய குறித்து கவலை வேண்டாம் என்று எங்களுக்கு சொன்னவர் நீதான் ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவையும் எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வேண்டிய யாவற்றையும் தருகிற ஆண்டவரை அருளுகிற கர்த்தராய் நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க மேல எங்க நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பின எங்களை ஒருபோது நீர் வெட்கமடைய விடுவதே இல்லை. இந்த காலவேளையில் நாங்கள் எல்லாரும் உம்மை நம்பி, உம்மை தேடி, உம்மை சார்ந்து உம்மிடத்தில் எங்களை நாங்கள் முற்றிலும் சரணடைந்தவர்களாய் நாங்க எங்களை உம்மிடத்துல சரணடைய ஒப்பு கொடுக்கிறது அது எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே. அது எங்களுக்கு பலன், அது எங்களுக்கு ஆதாயம். அப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை வேளையிலேயே எங்களை உம்மிடத்துல சரணடைந்திருக்கிறோம். We have surrendered ourselves to you, God, knowing the power of whom we are surrendering ourselves. யாரிடத்துல எங்களை நாங்க ஆண்டவரை சரணடைய ஒப்பு கொடுக்கிறோம், இந்த இயேசு எங்களை விடுவிக்கிறவர், இந்த இயேசு எங்களை பலவான்களாக்கிறவர், இந்த இயேசு எங்களை எழுந்து நிமிர்ந்து நிக்க வைக்கிற இந்த இயேசுவினிடத்துல நாங்க எங்களை சரணடைவது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை வேளையில எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இன்றைக்கு ஜீவ பலியாக உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு அற்புதமாய் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்துல நீர் அவர்கள் மேல் உம்முடைய பிரசனத்தை நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தின் நிறைவுல வேதம் சொல்லுகிறது, மலைகள் கூட மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லியிருக்கிற அந்த தேவ பிரசன்னம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மேல நிரப்பப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனாலும் அது இருக்கிற இடமே தெரியாதபடிக்கு உருகி போக பண்ண வைக்கிற அந்த இயேசுவினிடத்தில் எங்களை நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். நீர் எங்களை எடுத்து தொடர்ந்து நீர் விரும்புகிற வழிகளில் நடத்தும். இந்த காலையில் தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். உம்முடைய ஆசீர்வாதமான பிரசனத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க நிக்கிற நாங்க உம்முடைய பிரசனத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லாதவர்கள் அல்ல. உம்முடைய பிரசனத்தில் நான் வாழ்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இயேசுவே, உம்முடைய பிரசனத்தில் நான் வாழ்கிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய பிரசனத்தை, I live by your presence, oh God. உம்முடைய பிரசனத்தில் நான் வாழ்கிறேன். உம்முடைய தெய்வீக பிரசனம் இந்த இடத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை உயிர் மீச்சடைய வைக்கட்டும்.
நம்பிக்கைக்குள்ளாக்கட்டும். செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து செயல்பட தேவ வார்த்தைகள் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நீர் அற்புதமாய் நீர் ஊழியம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை மறைத்து என்னுடைய குரலை எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையினால நீர் ஊழியம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை மகிமையாய் நடத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.